அன்பானவர்களே, ஆண்டுடைய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ கிருபையினால் 52 நாட்கள் இதற்கு முன்பு உங்களுக்கு இன்று ஒரு இறை வார்த்தை, அனுதினமும் ஆண்டவரின் வார்த்தை, வேதத்தில் உள்ள அவரை பற்றி எழுதப்பட்ட வார்த்தை, அவர் பேசின வார்த்தைகள், இப்படி நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 53வது நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இதுல மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அதுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்கள் எதை விரும்புறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறோம்ல, நீங்க எதை விரும்புறீங்க, எதை எதிர்பார்க்கிறீங்க? இப்போ பொதுவா நாம விருப்பம், நம்முடைய எதிர்பார்ப்பு தீமையா இருக்குமா, நன்மையா இருக்கும்? யாரும் தீமைய, கெட்டத, நமக்கு ஒத்து வராத காரியத்தை விரும்ப மாட்டாங்க. நன்மையான, நம்ம நல்லா இருக்கணும், அதற்கான காரியத்தை தான் விரும்புவாங்க. இதுதான் மனித இயல்பு. ஆனால் மத்தேயு 7:12 என்ன சொல்றாரு? ஆதலால் மனுஷன் உங்களுக்கு எதை செய்ய விரும்புறீங்க? நீங்க எதை விரும்புறீங்க? ஒரு நண்பர்களோ, உங்க உறவுகளோ, அல்லது ஏதோ ஒரு மனுஷன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? நல்லது செய்யதானே விரும்புறீங்க. அப்படி விரும்பினால் அத நீங்க அவங்களுக்கு செய்யுங்க. நீங்க என்ன செய்யறீங்க, அதை தான் உங்களுக்கு செய்வாங்க. நீங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்தால் அவர்களும் உங்களுக்கு நல்லதை செய்வாங்க. ஏன்னா அந்த வார்த்தை சொல்றாரு, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். வேதம் சொல்லுகிறது, உங்க சுயம் அல்லது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய செயல்பாடு எதை நோக்கி இருக்கு? நல்லதா? வேதம் என்ன சொல்லுது? தீர்க்க தரிசனங்களும் வேதம் என்ன சொல்லுது? மத்தேயு 22:37-40 வசனத்துல என்ன சொல்ற தெரியுமா? அன்பா இருங்க. நீங்க மற்றவங்கிட்ட அன்பா இருந்தா அவங்க உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க. எனவே எனக்கு அருமையானவர்களே, உங்க வாழ்க்கை, உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேற மற்றவங்களை மதிங்க, மற்றவங்க மேல அன்பா இருங்க, மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுங்க, மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுங்க. அவர்களும் உங்களுக்கு செய்வாங்க, நீங்களும் அப்படி ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.